Taste the Daily. தமிழக அரசு தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட குண்டாஸ் வழக்கை திரும்ப பெற்றுள்ளது என சவுக்கு சங்கரின் வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். கோவை நீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். திங்கட்கிழமை 23/8/2024 நடந்த குண்டாஸ் அட்வைசரி போர்டில் அந்த அட்வைசரி போர்டில் ஒரு அப்பீராயி சவுசங்கர் அப்பீராயி இவர் மேலே 2வது குண்டாஸ் போடுறதுக்கான முகாந்திரம் இல்லைன்னு சொல்லி அவங்க ரெக்கமெண்டேஷனில் கவர்மெண்ட்டே அந்த குண்டாஸை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. வித்ட்ரா பண்ணிவிட்டு இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு வரும்போது இந்த மாதிரி நாங்கள் அவர் மேலே போட்டிருந்த 2வது குண்டாஸை வித்ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சபிஷன் ஒரு சீனியர் கவுன்சில் வச்சு கொடுக்கும்போது அதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா அவர் மேலே போட்டிருக்கக்கூடிய 2வது குண்டாஸை ரத்து பண்ணதுனால இமீடியட்டாக வேறு எந்த வழக்குகளும் இல்லைனாலும் அவர் உடனடியாக விடுதலை செய்ய சொல்லி இன்றைக்கி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஆலோசனைக் கூட்டம் அதிமுக மண்டல செயலாளர் மணிகண்டன் மற்றும் மாவட்ட செயலாளர் ரஞ்சித்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் பங்கேற்பதற்காக வருகை தந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கருக்கு கழக நிர்வாகிகள் ஜல்லிக்கட்டு காளையுடன் சிறப்பான வரவேற்பளித்தனர். மேலும் 100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனத்தில் அதிமுக நிர்வாகிகள் பேரணியாக வந்தனர். கூட்டத்தில் தொழில்நுட்ப பிரிவு மாநில செயலாளர் ராஜ் சத்யன் சமூக வலைதளத்தில் சிறப்பாக பணியாற்றி வரும் கழக நிர்வாகிகளுக்கு ரொக்கப்பரிசு வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தஞ்சையில் அரசு பேருந்து பற்றாக்குறையால் மாணவர்கள் பேருந்தில் தொங்கியபடி செல்லும் அவல நிலை நிலவுகிறது. பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து ஐயம்பேட்டை நோக்கி சென்ற அரசு பேருந்தில் அளவுக்கு அதிகமான மாணவர்களும் பயணிகளும் இருந்ததால் பேருந்து தரையோடு தரையாக உரசி செல்லும் அளவிற்கும் பாரம் தாங்காமல் சாய்ந்தவாறே சென்றது. ஸ்டாலின் ஆட்சியில் ஏற்கனவே பல அரசு பேருந்துகள் அவ்வப்போது சாலைகளில் பழுதாகி நிற்பதால் பயணிகள் அவதிப்படும் நிலையில் தேவையான பேருந்துகளை இயக்காமல் போக்குவரத்து துறை அலட்சியமாக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.